இரண்யகசிபு ஒரு விதத்துல நல்லவர் தான். கேட்கிறார், நீ என்ன கத்துண்டே? அப்ப அந்த குழந்தை சொல்றது, நவவித பக்தி கத்துண்டேப்பா. ஸ்ரவணம், காதால கேட்கணும். ஞாபகம் வச்சுங்க, உங்க ஆத்துல குழந்தைகள் இருக்குன்னா, as parents and grandparents, the first skill listening. நிறைய கேட்கணும். நீங்க எல்லாமே, நான் உத்தரத்திற்கும் சொல்றேன், ஒரு வருஷத்துல 2000 மணி நேரம் உபன்யாசம் கேட்கணும். நான் குறைச்சலா சொல்றேன், ஜாஸ்தி சொல்றேன், குறைச்சலா சொல்றேன்னு நினைக்காதீங்க. நீங்க வீட்டுல சமைக்கிறீங்களா, சமைச்சுண்டே கேளுங்கிற என்ன தப்பு? இப்போ ஜிம்ல ஓடுறேள், ட்ரெட்மில்ல ஓடுறேள், கேளுங்க. வாக்கிங் போறேள், காதுல கொடுத்து கேளுங்க. அது உபன்யாசத்துக்கு நீங்க பஞ்சகஜம் கட்டிண்டு 9 கஜம் கட்டிண்டு அப்படித்தான் கேட்கணுங்கிறது. கேட்டுண்டே இருக்கணும். லிசனிங், பொறுமை. கேட்டுண்டே இருந்தால்தான் ஞானம் வளரும், இல்லாட்டா வளராது. ஏதோ வருஷத்துல 2 நாள் ஒரு 2 மணி நேரம் உட்கார்ந்து கேட்டா வளராது. கேட்டுண்டே இருக்கணும். பகுதா ஸ்ரோதவ்யா பகுபிய ஸ்ரோதவ்யா. ராமாயணத்தை ஒரு 100 தடவை கேட்கணும், 100 பேர் சொல்லி கேட்கணும். அந்த பரந்த மனப்பான்மை. இப்ப இதுல ஒரு கல்ட் வந்துருது, துஷ்யந்த் இது கேட்டா இவர் தான் கேட்பேன், அப்படி வச்சுக்காதீங்க. வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி இருக்கார், கிருஷ்ண பிரேமி அண்ணா இருக்கார், சுந்தர்குமார் அண்ணா இருக்கார், பல மகான்கள். இந்த this is not a personality cult religion. பல மகான்கள் இது கேட்கணும். இந்த குழந்தை சொல்றது ஸ்ரவணம், கேட்கறது தான் கஷ்டம். ஞாபகம் வச்சுக்கோ, நீங்க பண்றதுதான் கஷ்டம். ஏன்னா இப்போ முடிச்ச உடனே நீங்க எழுந்து போய் பாருங்க, என்ன டயர்டா இருக்கும் தெரியும். எழுந்துக்கிறவா ஒத்துரத்துறம் முதுக வளைச்சுப்பா, ஊம்பா டயர்டா இருக்கும். கேட்கறது அவ்வளவு கஷ்டம். சொல்றவர் தீர்த்தம் கூட குடிக்க மாட்டார், கேட்கிறவாள் கஷ்டம். ஸ்ரவணம் ரொம்ப கஷ்டம். அடுத்தது கீர்த்தனம், விஷ்ணோஹோ ஸ்மரணம். ஆண்டாள் சொன்னா, வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. விஷ்ணோஹோ ஸ்மரணம், பாத சேவனம். யுதிஷ்டிரன் ராஜசூய யஜ்யம் பண்ணும் போது கிருஷ்ணன் வந்தவா அத்தனை பேர் பாதங்களையும் தான் கழுவினான். பாத சேவனம். அர்ச்சனம், பெருமாளை அர்ச்சிக்க வேண்டும். என்ன அழகா அர்ச்சனை பண்ணலாம் தெரியுமோ. சில பட்டர்கள்லாம் அர்ச்சனை பண்றது கேட்டா நீங்க அப்படியே சொக்கி விடுவேள்.